நியாயமும் நீதியும் நம்ம பக்கம் இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு பேச்சாராகணும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அவர் தான் திருச்செந்தூரில் குடமுழுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம், பயங்கரமான பட்ஜெட்டு, 7ஆம் தேதி 7ஆம் மாதம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. அந்த ஃபங்க்ஷனில் குடமுழுக்கு நடத்தக்கூடிய நேரத்தை மாற்றுறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு, அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கேன்னு செய்தியாளர்கள் ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சும்மாவா சொல்லணும், பவரில் இருக்கும்டா, எங்களை மீறி மாற்றிட முடியுமா அப்படின்ற அந்த இது இருக்கும்ல. அவர் அதையும் மீறி அதெல்லாம் மாற்ற முடியாது, நம்ம தான் கரெக்டான பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம், அந்த பிளான் பண்ணி தான் நடக்கும், அதையும் மீறி எதாவது பண்ணாங்கன்னா நீதி நம்ம பக்கம் இருக்குது, அது கரெக்டாக ஆஸ் பர் த பிளான், எந்த கொம்பாதி கொம்ப நினச்சாலும் மாற்ற முடியாது, நம்ம நினச்சதை நடத்தியே தீருவோம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கார் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். திட்டங்கள் பல உருவாகலாம், அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்களாகவும் இருக்கலாம் அல்லது சதி திட்டங்களாகவும் கூட இருக்கலாம். நம்மை பொறுத்தளவில் நேர் வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம், நேர்மையான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நீதி நம் பக்கம்தான் இருக்கும். அடுத்தது இவர்களுடைய பங்காளிகள் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு, முருகர் மாநாடு மதுரையில் நடக்கும்போது சொன்னோம்ல, அந்த மாநாடை பற்றி அண்ணனை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அண்ணன் கோயில் சாமி ஆன்மீகம், அப்போ அண்ணன் கேட்ட வேண்டியதான். மதுரையில் நடக்க போகிற முருகர் மாநாடு என்ன சார், அது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஏற்கனவே, எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அப்புறம் அதே தான் ஏற்கனவே நான் சொன்னதான் தம்பி, ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல, அது சங்கிகள் நடத்தக்கூடிய ஒரு அரசியல் மாநாடு, அது பக்தியாக இருக்கிறவங்கலாம் போகிற மாநாடு கிடையாது. பக்தியாக இருக்கிறவங்களாம் எங்கே வருவாங்க, நம்ம நடத்துகிறோம்ல அந்த மாநாட்டுக்கு தான் வருவாங்க, அங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வருவாங்க. நான் அங்கே ஒரு தடவை முருகர் மாநாடு நடத்தினா, எப்பேற்பட்ட மாநாடு தெரியுமா, 3Dயில் முருகனோட வரலாறுலாம் போட்டான். ஒரு நாள் பிளான் பண்ணால் 1-2 நாள் போடுவோம்னு பார்த்தோம். அப்புறம் பக்தர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப 7 நாள் கண்டினியூ பண்ண தம்பி. 1 நாள் 2 நாள் பிளான் பண்ண ஃபங்க்ஷனை 7 நாள் பக்தர்களே கொண்டு போனாங்க. அதுதான் உண்மையான பக்தர்கள். இவங்க ஆளை கூட்டிகிட்டு போய் கூட்டம் சேர்க்குற கூட்டம். அந்த மாநாடு ஒன்றும் அது அரசியல் மாநாடு, ஆன்மீக மாநாடு கிடையாது. அது அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன்ல, உண்மையான முருக பக்தர்கள் எல்லாம் நம்மளை நோக்கித்தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக மறுபடியும் பேசியிருக்கார் சேகர் பாபு அவர்கள். அதான் நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன், நிறைய அது இப்பயும் பதிவு பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, பயமும் இல்லை. அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு, அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது. நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை. இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை. திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 7-8 லட்சம் மக்கள் வந்தார்கள். அங்கே வைத்திருக்கின்ற 3Dயில் முருகனுடைய வரலாறை நாங்கள் 2 நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். பக்தருடைய கோரிக்கையை ஏற்று அது 7 நாட்களாக நீட்டிக்கப்பட்டது. ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள். இது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் சூழ்நிலைக்காக, மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். உனக்கு கண்டென்ட் கொடுத்தாச்சு, அவெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கடுத்துதான் முன்னாள் ஆளுநராக இருந்து அதுக்கப்புறமா பாஜக மீது தீராத பற்று கொண்டு தேர்தலில் போட்டிகிட்டே தீருவேன் அப்படின்னு உள்ளே வந்து, அதுக்கப்புறம் ஓ மை காட் லைட்டாக இந்த தேர்தலில் ரிசல்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஏன்ப்பா முட்டிக்கிட்டே இருக்கீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொஞ்சம் அனுசரித்து போனால் மக்களுக்கு தேவையான அற்புதமான திட்டங்களை ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்படின்னு அறிவுரை ஒன்று கொடுத்துருக்காங்களாம். இதை கேள்வியாக கேட்குறாங்க நம்ம ஆளுங்க. என்ன சார், தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஒரு ஒண்டர்ஃபுல்லான அறிவுரை கொடுத்துருக்காங்க, அதை கேட்டு நடத்துங்களேன் சார், ஏன் சார் அடம் பிடிக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம்ப்பா பெரிய அறிவாளிப்பா, அந்த மேடம் வந்து ரொம்ப பெரிய அறிவாளி, அவங்க ஏற்கனவே பாஜகவுக்கு கொடுத்த ஐடியாவில் தான் எவ்வளவோ ஐடியா கொடுத்துருக்காங்களா பாஜகவுக்கு, அதனால தேர்தலில் போட்டிட்டா நீ நிற்கிற இடம்லாம் தோற்றுக்கிட்டே இருக்க பாஜக, அவங்க நிற்கிற இடத்துலையும் அவங்க தோற்று போயிடுறாங்க, எப்படிப்பட்ட ஐடியா பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பிரைட்டான ஐடியாவெல்லாம் இங்கே கொடுக்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட சொல்லுங்க, நம்மளுக்கு ஈஸியாக போயிரும்ல. அடுத்து வர்ற தேர்தலில் இவங்கெல்லாம் ஐடியா கொடுத்தாங்கன்னா பாஜக ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், அவங்களாம் அங்கே கொடுக்க சொல்லுங்க, எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு. யாரும் வழி நடத்த தேவையில்லை எங்கள் முதல்வரை, அவருக்கு காலில் நெகம் முளைச்ச காலத்திலிருந்தே அப்படின்னு ஒன்று சொன்னார். நெகம் முளைச்ச காலம்னா என்ன, பிறக்கும்போது நெகம் இல்லாமல் இருந்தால் அப்புறமா நெகம் முளைச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி சயின்டிஃபிக்கான நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. பட் அப்படி பேசும்போது ஒரு கோர்வையாக இருக்கணுங்கிறதுக்காக அண்ணன் அப்படி ஆரம்பித்து பேசினார். பாருங்க டல்லாகே கேளுங்க. அவர் ஒரு சிறந்த அறிவாளி, அவருடைய ஆலோசனைகளை அவருடைய போதனைகளை கேட்டுத்தான் பாரதிய ஜனதா நடந்து கொண்டதால் தான்
அவர் நிற்கின்ற தேர்தலில் எல்லாம் தோல்வி என்ற பரிசை தமிழகத்து மக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை நேரடியாக ஒன்றியத்திற்கு அனுப்பி ஆலோசனைகளை இது போன்று வழங்க சொல்லுங்கள். எங்கள் முதல்வர் காலில் நகம் உதைத்த காலத்திலிருந்து உப்பாரும் மிக்காரும் இல்லா கார் உள்ளளவும் புகழ்பாடுகின்ற அளவிற்கு புகழோடு இருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களால் பயிற்றுவித்தவர். அவருக்கு இவர்களை போன்றவர்கள் ஆலோசனை சொல்லி கட்சியையும் ஆட்சியையும் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது.